வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் வைமன் vlogs. இந்த வீடியோவில் யூஎஸ்ஏ டீமை ஐசிஐசிஐ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் கப் வரப்போது, ஒலிம்பிக்ஸ் வரப்போது, இதுக்கு நடுவில் யூஎஸ்ஏ டீம் சஸ்பெண்டா? ஏன் எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸோட உங்கள்கிட்ட வரேன். யூஎஸ்ஏ கிரிக்கெட் அசோசியேஷனை ஐசிஐசிஐ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 இந்த இஷ்யூ போயிட்டுருக்குங்க. அதாவது அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வச்சு அவங்களுடைய கவர்னன்ஸை ரிஃபார்ம் பண்ண சொல்லி ஐசிஐசிஐ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை அவங்க சரியாக பண்ணாத காரணத்தினால, நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, போர்டு நிறுவி போர்டு மூலமாக எலெக்ஷன் வச்சு தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யாருன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணாமல் இருக்கிறனால ஐசிஐசிஐ அவங்கள டெம்ப்ரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐசிஐசிஐ என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் டீமுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் மொத்தத்தையும் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இதனால் யூஎஸ்ஏ டீமுக்கு வேர்ல்ட் கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ, இல்லை ஃபர்தர் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ, இல்லை ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ யூஎஸ்ஏ கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி ஐசிஐசியில் போய் முறையீடு பண்ணாங்கன்னா அந்த சஸ்பென்ஷனை அவங்க லிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. See you, take it, tata, bye bye.